இப்படியெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 14ஆம் வசனத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன தகப்பன், அதாவது சிறிய தகப்பன் வந்து கேட்கிறார், "எப்பா நீங்க எங்க தான்யா போனீங்க?" அப்படின்னு கேட்கறது. இது வந்து ஒரு பேச்சு நடையில சொல்றேன். எப்பா எங்கடா போனீங்கடா?" அப்படின்னு கேட்கறாரு. கேட்டவுனே அவன் சொல்றான், "இல்லய்யா கழுதெல்லாம் காணாம போச்சுல்லப்பா, அத தேடி போனோம்." அப்படின்ட்டு இருந்தோம். அத கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணோம், ஊர் ஊரா போனோம். போனோமா திரும்பி பார்த்தோன்னா, இந்த நம்ம வேலைக்கார பையன் இருந்தான்ல, அவன் என்ன சொன்னான்னா, "இந்த பக்கத்தில ஒரு ஒரு பெரியவர் இருக்கிறார் தீர்க்கதரிசி. அவர போய் பார்ப்போன்னோனே." அவர் பேரு சாமுவேலுன்னோனே, "ஏய் சாமுவேல் என்னப்பா சொன்னாரு?" அப்படின்னோனே, இப்ப அந்த இதில போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 16வது வசனத்துக்கு அப்புறம் வாசித்து பாருங்களேன். "சவுல் சிறிய தகப்பனை பார்த்து, கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார்" என்றான். அவ்வளோதான். ஒரே வார்த்தையில முடிச்சுப்புட்டாரு சவுலு. "கழுதெல்லாம் கிடைச்சிருச்சு. நீ போங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டாருன்ட்டு. அங்க சின்ன தகப்பன் வந்து ஆர்வமா கேட்கிறாரு பாருங்களேன். 15ஆம் வசனத்துல, "அப்பொழுது சவுலின் சிறிய தகப்பன், சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன? அதை சொல்" என்றான். அப்ப சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி போனா ஒரு வார்த்தை குடுத்துருப்பாரேன்னு அவனுக்கு தோணுது, சிறிய தகப்பனுக்கு. நம்ப சவுல் ஐயாவுக்கு என்ன பண்ணான்னா, ஐய்யய்யோ! தேவையில்லாத சொல்லி நம்மளுக்கு பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு, கழுதை அகப்பட்டுச்சு அது மட்டும் அவ்வளதான் சொன்னாருன்னு சொல்லிட்டு, பின்னாடி வந்த அந்த ஆசீர்வாதம், அந்த அபிஷேகம், ராஜ்யத்துக்கு தலைவராக்க போறதெல்லாம் சொன்னதெல்லாம் அழகா கட் பண்ணிட்டாரு சவுல் ஐயா. ஏன்னா, அவர் மனசுக்குள்ள ஒரு பயம். நம்மள ஏதாச்சும் சொன்னோம்னா, இந்த ஜனங்கள் வேற மாரி பார்ப்பாங்களே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிதானே. கர்த்தர் ஏதோ ஒரு நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு. சில காரியத்த நம்ம சொல்லியிருப்போம். சில காரியத்த வேணாம் நம்மளே ஸ்கிப் பண்ணியிருப்போம். இது சரியா?